பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட இந்த வார நாமினேஷன் ப்ராசஸ்ல மொத்தம் 12 பேரு நாமினேஷன்ல இருக்காங்க இல்லையா? இவங்களோட ஓட்டு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நேத்து வீக்லி டாஸ்க் வேறையா ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்பவுமே கலவரமா பிக் பாஸ் வீடு போய்கிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா டெவில்ஸ் குரூப்புக்குள்ள உருவான இந்த யுத்தம் தான் இப்ப கண்டென்ட்டாவே போய்கிட்டு இருக்கு. சோ இப்ப இந்த சம்பவங்கள் ஓட்டிங்ல ஏதாச்சும் மாற்றம் செஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோல. சோ நம்ம வழக்கம் போல முதல் 2 இடத்தை விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்க 2 பேரு தான் முதல் 2 இடத்தை ஆக்குபை பண்ணி இருக்காங்க. சோ முத்துக்குமரன் வழக்கம் போல பாத்தீங்கன்னா முதல் இடத்துல 27.43 வாக்கு சதவீதத்தோட முதல் இடத்துல இருக்கிறாப்ல. இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா 15.21 வாக்கு சதவீதத்தோட இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க. இப்ப மூணாவது இடத்துக்கு மறுபடியும் ஜாக்லின் வந்துட்டாங்க. நேத்து ஃபுல்லா சோசியல் மீடியாவுல நெகட்டிவா போய்கிட்டு இருக்கிற ஜாக்லின் டக்குனு மூணாவது இடத்துக்கு வந்திருக்கிறது தான் ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. நேத்து நைட்டே அன்அபிஷியல் ஓட்டிங்ல மூணாவது இடத்தை பிடிச்சிட்டாங்க. மூணாவது இடத்துல இருந்த ராணோ அப்படியே நான்காவது இடத்துக்கு மறுபடியும் போயிருக்கிறாப்ல. சோ ஜாக்லினோட வாக்கு சதவீதம் 9.77, ராணோவோட வாக்கு சதவீதம் 9.09. சோ ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 48,601, ராணோ 45,206. சுமாரா ஒரு 3000 ஓட்டு டிஃபரண்ட்ல இப்ப லீடிங்ல போயிட்டாங்க ராணுவ விட ஜாக்லின். அதுக்கு அடுத்ததா 5வது இடத்துல மஞ்சரியோட ஓட்டு தாங்க ரொம்பவுமே சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். 32,000 வந்திருக்காங்க. ஆரம்பத்துல டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சேஃபான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கு அடுத்ததா பவித்ர ஜனனி. சோ பவித்ரா பாத்தீங்கன்னா சூப்பரா தான் கேம்லாம் விளையாடுறாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் ஏன் தான் பாத்தீங்கன்னா இப்படி ஓட்டு இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, ஏன் அவங்க வெளியில தெரிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. சூப்பராகவே கேம் எல்லாம் விளையாண்டாங்க. நேத்து கூட பயங்கரமா கேம் விளையாண்டது நம்ம பவித்ரா தான். ஆனா அவங்களோட நேம் மட்டும் வெளியில வரவே மாட்டேங்குது. அதுக்கு அடுத்ததா சத்யா பாத்தீங்கன்னா நேத்து சூப்பராகவே கேம் விளையாண்டாப்ல. சத்யாவோட வாக்கு சதவீதம் 5.39. அதுக்கு அடுத்ததா ரஞ்சித் 4.76, ரியான் 4.71, தர்சிகா 4.27, ஆனந்தி 3.72. வழக்கம் போல நம்ம சாச்சனா 3.24 வாக்கு சதவீதத்தோட கடைசி இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா எலிமினேட் தான் ஆக மாட்டேங்கிறாங்க. சோ இந்த வாரம் என்ன நடக்க போகுதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.